விவசாயி 1000 விவசாயி 500 விவசாயி சேர்ந்து உழவு உற்பத்தியாளர் நிறுவனம் தொடங்கி நீங்கள் உங்களை காப்பாற்றிக்க முடியல. என்னைக்கு நீங்கள் காப்பாற்றப்பட்டிருப்பீர்கள். ஏன்னா இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்துக்கு முன்னாடியே இன்னைக்கு என்ன பண்றோம், விவசாயிகளே கூடுறோம், தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம், செயலாளரை தேர்ந்தெடுக்கிறோம். அதுக்கு ஒரு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் அரசாங்கத்துக்கு என்ன பண்ணுது, மானியம் கொடுக்குது, மதிப்பு கொடுக்கப்பட்ட இயந்திரங்கள் கொடுக்குது, சந்தைப்படுத்துறதுக்கான வசதி வாய்ப்புகளை கொடுக்குது. இதைத்தாங்க 120 வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டுறவு சங்கங்கிற பேர் நம்ம கொடுத்துட்டா. கூட்டுறவு சங்கம் இருக்குது, அங்க அரசு ஊழியர் இருக்கிறான், இடம் இருக்குது, கட்டடம் இருக்குது, நகைக்கடன் வாங்கிக்கலாம், நம்மளுக்கான உள்ளீடு பொருட்கள் அதை வாங்கி கொடுக்கணும், விதை உரம் மருந்தம் வாங்கி கொடுக்கணும், நம்ம பொருளை சந்தைப்படுத்தணும். இதுக்கு தான் கூட்டுறவு சங்கம் இருக்குது. அப்ப கூட்டுறவு சங்கம் இந்த 100 ஆண்டுகள்ல அரசாங்கத்தில் வரி வருவாயிலிருந்து பல லட்சம் கோடிகளை மூழ்கி ஏமாந்து நகைக்கடன் கொடுக்குற அமைப்பாக மட்டுமே மாற்றப்பட்டிருக்கிறது. அது கூட்டுறவு சங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் கூட்டுறவு சங்கம், அரசியல் கூட்டுறவு சங்கம், மீனவர் கூட்டுறவு சங்கம், நெசவாளர் கூட்டுறவு சங்கம், எத்தனையோ கூட்டுறவு சங்கம் இருக்கு. அந்தந்த கூட்டுறவு சங்கத்தில் அந்த தொழில் செய்யறவங்க உறுப்பினராக முடியும். ஆனா விவசாயிகளுக்காக தொடங்கப்பட்ட தொடக்க வளர்ச்சி கூட்டுறவு சங்கத்தில் அந்த கிராமத்தில் இருக்கிற யார் வேணாலும் உறுப்பினர் ஆகிக்கலாம், வாக்களிக்கலாம். நம்ம விவசாயியோட கூட்டுறவு சங்கத்தில் சூறையாடி வச்சிருக்காங்க. யோசித்து பாருங்க. ஆக அரசாங்கத்தினுடைய கொள்கைகளும் திட்டங்களும் தான் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயம் செய்கிறது. இந்திய அரசாங்கத்திட்ட விவசாயிகளுக்கான நல கொள்கை, ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் பாலிசி கிடையவே கிடையாது. தமிழ்நாடு அரசாங்கத்திட்ட கிடையாது, இந்தியாவில் எந்த அரசாங்கத்திலும் இல்லை. இங்கெல்லாம் இருக்கிற என்ன கொள்கைன்னா, நாட்டு மக்களுக்கு குறைவான விலையில், கட்டுப்படியாகக்கூடிய விலையில் கிடையாது, குறைவான விலையில் உணவுப் பொருள் கிடைக்கும். குறைவான விலையில் உணவுப் பொருள் கிடைச்சா தான் புரட்சி வராது, பிரச்சனை வராது, நாடு அமைதியாக போயிட்டு இருக்கு. முதலாளி சொட்டி சொட்டி சாப்பிட்டு இருப்பான், அரசியல்வாதி காசு கொடுத்து ஓட்டுவாங்க. இதைத்தான் சொல்றாங்க. அப்புறம் அரசாங்கத்தோட நோக்கம் என்ன, மக்களுக்கு குறைந்த விலையில் உணவுப் பொருள் கொடுக்குது. குறைந்த விலையில் உணவுப் பொருள் கொடுக்கணும் என்ன, நம்ம கிட்ட குறைந்த விலைக்கு வாங்கணும். யார் வாங்குது, அரசாங்கமே குறைந்தபட்ச ஆதரவுல வச்சுதான் வாங்குது. குறைந்தபட்ச விற்பனை, அதிகபட்ச உச்சபட்ச சில்லறை விற்பனை விலையில அரசாங்கம் வாங்குறது இல்லை. ஒட்டுமொத்தமாக இந்த அமைப்பு முறை என்பது விவசாயிகளுக்கு எதிராக இருக்கு. இதையெல்லாம் விவசாயிகள் உணர்வதே இல்லை. பஞ்சாயத்து தேர்தல் வந்தாச்சா, இந்த ஊர்ல 2 குரூப், இந்த ஊர்ல 2 குரூப், அப்படியே என்னமோ இங்க ஜெயிச்சு ஐநா சபையை குறிச்சு உலக வாழ்க்கை முன்னேற்ற மாதிரி என் பங்காளி இருந்தா, என் மச்சன் இருந்தா, என் மாமன் இருந்தா, என் ஊருக்காரன் இருந்தா, என் தெருக்காரன்ட்டான்னு ஆளுக்கு 10 லட்சம் 5 லட்சம் 1.5 கோடி 2 கோடி வரைக்கும் பஞ்சாயத்து தேர்தல் போகுது. ஒரு விவசாயிக்கு சோத்து வழி இல்லாம இருக்கிறான், ஒரு விவசாய தொழிலாளி ஒரு சின்ன ஒரு மருந்து மாத்திரை வழி இல்லாம இருக்கிறான், ஒருவரை சோத்து வழி இல்லாம இருக்கிறான். அவங்க என்ன பண்றாங்க, ஒரு பிரியாணியை கொடுத்து 4 நாளைக்கான கோட்டை கொடுத்து ஓட்ட வைக்க. அப்புறம் ஒன்றிய செயலாளர் நம்மால், மாவட்ட செயலாளர் நம்மால், மச்ச நிகழ்ச்சி இந்த எம்எல்ஏ நிற்கிற, எம்பி நிற்கிறான். என் ஜாதிக்காரன் தான் இத்தனை அமைச்சர், உங்க ஜாதிக்கார அமைச்சர் இருக்கிறான், எம்எல்ஏ இருக்கிறான், எம்பி இருக்கிறான், அரசு ஊழியர், ஐஏஎஸ் இருக்கு, ஐபிஎஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன அமைச்சு, உங்க ஜாதிக்கார உங்களுக்கு அரசு ஊழியர் ஆகுவதால, எம்எல்ஏ ஆகுவதால, எம்பி ஆகுவதால, அமைச்சர் உங்களுக்கு ஒரு வெங்காயம் வரல. அவன் வீட்டுக்கு மட்டும் தான் வந்திருக்கு. அவன் ஒட்டுமொத்த சமூகத்துக்கு அமைச்சர் இருக்கிறவங்க உங்களுக்கு ஆகல. ஆக அரசியல் அதிகாரம் கிடைத்தும் ஒரு அடிமையா இருக்கக்கூடிய ஒரு சமூகம் என்னவென்றால் அது விவசாயம்.